பிரைஸ் லார்ட். வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானுங்க. இன்றைக்கி பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ஈஸியாக வீட்டிலே இட்லி மாவு எப்படி அரைக்கிற போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுனா ரேஷன் அரிசியும் பயன்படுத்தி சூப்பரான சாஃப்டான இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எந்த கப்பால் 4 கப் ரைஸு 1 கப் உளுந்து, இதில் 2 கப் இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், 2 கப் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதால் 1 கப் உளுந்து, 4 கப் ரைஸுக்கு 1 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கோங்க. 6லேருந்து 8 மணி நேரம் அரிசியை இந்த மாதிரி தனியாக கழுவி ஊற வச்சுக்கோங்க. உளுந்தையும் தனியாக கழுவி ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தையும் அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 6லேருந்து 8 மணி நேரம், மினிமம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். கிரைண்டரை ஆன் பண்ணி வெந்தயத்தை அதில் போட்டு 5 நிமிஷம் ஆட்டி எடுங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்க வேணாம். உளுந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தோட உளுந்தை ஒரு 25 நிமிஷம் ஆட்டினா போதும். நல்லா தண்ணி விட்டு தண்ணி தெளித்து உளுந்து ஆட்டுங்க. உளுந்தோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பொதுன்னு நல்லா உப்பி வரும். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டால் போதும். இதோட கன்சிஸ்டன்சி எந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உளுந்த கையில் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மிதந்து வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, சரியான பக்குவமும் கூட. அப்புறம் உளுந்த அள்ளிடலாம். நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் உளுந்த அள்ளிடுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசியையும் அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா அரையட்டும். தண்ணி கொஞ்சம், இது உளுந்துக்கு 1 டம்ளர் ஊற்றணும், இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். அதையும் எடுத்து கல்லை எடுத்து வச்சுட்டு, கிரைண்டர்லேருந்து கல்லை எடுத்து வச்சுட்டு, இதை உளுந்து அரைச்சி ஊற்றி வச்ச பாக்ஸில் இந்த அரிசியும் எடுத்து ஊற்றி வச்சுருவோம். இதை நல்லா மாவு டேஸ்ட்டாக வரத்துக்கு உப்பு போட்டு நல்லா புளிக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸிங் பார்ப்போம். ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நல்லா கை விட்டு கரைக்கணும். இந்த கரைக்கிறதுல தான் சுமார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கரைச்சிக்கோங்க, கிளறிக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி போட்டு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. 8 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். அதை ஒரு கரண்டி வச்சு கலக்கி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா 1 or 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறந்துடாமல் இதை செஞ்சு பாருங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.